நம்ம எவ்வளவோ பேய் படங்கள் பார்த்துருப்போங்க. காஞ்சனா 1, 2, 3, அரண்மனை 3, 4 அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ தமிழில் அவ்வளோ பேய் படங்கள் பார்த்துருப்போம். அதுபோக இங்கிலீஷில் அவ்வளோ பேய் படங்கள் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் கூட ஒரு பேய் படம் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பேய் படங்களையும் தாண்டி இன்னைக்கு நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இதை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு. பேய் படத்தையும் மிஞ்சிரும் அந்த லெவலுக்கு தரமான ஒரு சம்பவம் தான் அவருடைய குடும்பத்தில் நடந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருடைய தாய் மாமாவுக்கு தாங்க நடந்திருக்கு. அவர் இப்போ உயிரோடு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் இறந்ததுக்கு காரணமே ஒரு அமானுஷ்யம்தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. ஆனால் அதாங்க உண்மை. ஸோ என்ன நடந்துச்சு, எதனால அவர் குடும்பமே அமானுஷ்யத்தினால பாதிக்கப்பட்டுச்சு, இந்த ஏவல் பில்லி சூனியம் அதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த வீடியோவை லைக் பண்ணி இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ போட்ட உடனே ஒரு 1K சப்ஸ்கிரைபர் நம்ம அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு 15 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ரொம்பவுமே ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. இதே மாதிரி ஆதரவு எப்போவுமே தெரிவிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இதே மாதிரி அமானுஷ சம்பவங்கள்லாம் கதையாக கேட்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்குமே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ அந்த உண்மையான திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடியோவோட ஷவுட் அவுட் யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தாங்க. ரொம்பவுமே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வாரீங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரீப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா வீடியோலையும் நீங்கள் போட்ட கமெண்ட் எல்லாத்தையுமே ஷவுட் அவுட் பண்ணுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதே மாதிரி திகில் அமானுஷ உண்மை சம்பவம் நடந்திருந்தாலோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நடந்திருந்தாலும் கீழே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டாக சொல்லுங்கள், அதையும் நம்ம வீடியோவில் எடுத்து போடலாம், ஓகேவா? வாங்க அப்படி என்ன தான் அந்த திகில் உண்மை அமானுஷ சம்பவத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சம்பவமானது 2009 காலகட்டத்தில் தாங்க நடந்துச்சு. இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட சொன்னார் தெரியுமா, அவருக்கு வெறும் ஒரு 7 வயசு தாங்க ஆகுது, ஓகேவா? அப்போ நடந்த சம்பவம் தாங்க அது. ஸோ இந்த சம்பவமானது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தாங்க நடந்துச்சு. அவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபருடைய தாய் மாமா. அவருடைய ஊர் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது தெரியுமா, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் தாங்க அவருடைய ஊர். அவர் வந்து அவர் ஊர்லேயே வந்து ஒரு நல்ல சுட்டித்தனம் பண்ணுற ஒரு ஆள். அதாவது என்னென்னா நல்லா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தண்ணியை போட்டு எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆள். அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அது போக அக்கா இருக்காங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மதுரையில் வந்து கெட்டி கொடுத்துருக்காங்க. மதுரையில் தான் இருக்காங்க. அந்த அக்காவுடைய பையன் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஓகேவா? யார் நம்மள்ட்ட வந்து இந்த உண்மை சம்பவத்தை சொன்னார் தெரியுமா, அந்த சப்ஸ்கிரைபர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 2009 காலகட்டத்தில் வந்து இவர் வந்து யார், அவருடைய தாய்மாமா இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறாருங்க. பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை. அந்த பொண்ணை காதலிச்சுட்டு வரும்போது அந்த 2009 காலகட்டத்தில் வந்து இந்த காதல் திருமணங்கள் காதலுக்கெலாம் வந்து பெரிய எதிர்ப்பு உண்டு தென் மாவட்டங்களில். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க காதலிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாதனால அடிக்கடி 2 பேருமே பர்சனலாக ப்ரைவேட்டாக மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய தாய்மாமா வந்து பார்த்துடுறாருங்க. பொண்ணுடைய தாய்மாமா வந்து பார்த்தோட்டி இவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த பொண்ணை பற்றி போய் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பக்கத்து ஊருக்காரங்க கூட உங்கள் பொண்ணு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன், என்ன பிள்ளை வளர்த்துட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமாக அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பேசிட்டாங்க. அவங்க பேசினோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வச்சுட்டு இருக்கன்னொட்டி இந்த பொண்ணு வந்து யாருக்கிட்ட, சிவகுமார்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்னை வந்து வீட்டில் ரொம்ப துன்புறுத்துறாங்க, என்னை எங்கேயாவது கூட்டு போயிரு தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னா போய் கூட்டு போக போகிறாரு. அப்படி போகும்போதே ஃபுல் குடியில் தாங்க போகிறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவர் நல்லா குடிப்பாருன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அதே மாதிரி ஃபுல் குடியில் தான் போகிறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் போதையில் போனோட்டி அந்த பொண்ணுக்கு இவர் கூட வரதுக்கே பயம். என்ன இவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்னு பார்த்தியா, இவன் கூட நீ போய் இன்னும் நாசமாக தான் போக போகிற அப்படி இப்படின்னு அப்பா அம்மா மேலே இப்போ தான் அப்பா அம்மா சொன்னது கரெக்டோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா இவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு போனால. அப்போ என்ன ஆகிட்டு, நான் வரமாட்டேன், உன்னை
கிராண்டாக லவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது, நீங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படி இப்படின்னு சொன்னிட்டு இவருக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டுங்க. டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாருன்னா அதே இடத்துல போட்டு அந்த பொண்ணை டம்முன்னு அடிக்கிறாருங்க செவுட்டில். ஏன்னா இவர் ரொம்பவுமே கோவக்காரர். யார்? சிவகுமார் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவுமே கோவக்காரர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அடிக்கும்போது என்னென்னா தடுக்கிறதுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. அப்பாவும் அம்மாவையும் சேர்த்து அடிக்கிறாருங்க. அடிச்சோட்டி ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க தாய்மாமா எல்லாருமே கூடி இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, நீ என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா மேலேயே கையை வச்சுருப்போம், உன்னை லவ் பண்ண நினச்சி நான் வெக்கப்படுது, நீலாம் நாசமாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவரும் வந்து வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுக்கு போனோட்டி வீட்டில் இவர் வந்து அடிப்பட்டு ரத்த குளத்தில் வாராரு. அப்போ அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவர் விலாவரியே சொல்கிறாரு. இவர் ரொம்பவுமே கோபக்காரரு, உருப்பிடாமல் அலைவாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் இவருக்கு கொஞ்சம் வந்து செல்லம் கொடுத்தே தான் வளர்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை நம்ம விடக்கூடாது, ஏதாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களில் ஒரு வந்து தாந்திரிகம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆள் உண்டாங்க. அவரை வச்சு இந்த பையனுக்கு வந்து நம்ம செய்வனை பண்ணிடணும், இவன் என்ன தைரியம் இருந்தால் நம்ம ஊருக்குள்ளே வந்து இப்படி நம்ம மேலே கையை வச்சுட்டு போயிருப்பான், இந்த பையனுக்கு நம்ம செய்வனை பண்ணிடணும்னு சொல்லிட்டு நடு ராத்திரி நம்ம சிவகுமாரோடைய வீட்டில் வந்து தாந்திரிக வேலைகளை பண்ணி வீட்டு வாசலில் அந்த முட்டை தேங்காய் எல்லாத்தையும் வச்சு தாந்திரிகம் பண்ணிட்டாங்க. பில்லி சூனிய ஏவல் போட்டாங்க. காலைல எழுந்திரிச்சு அவங்க அம்மா வீடு கூட்டலான்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாந்திரிக பொருட்கள்லாம் இருந்துட்டு யாரும் நமக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே பெரிதளவும் நம்பிக்கை இல்லை. சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவள் பார்த்த வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த பொருட்கள்லாம் எட்டி உதைக்கிறாருங்க. எட்டி உதைச்சோட்டி அந்த முட்டை கிட்டெல்லாம் தூரமாக போய் எல்லாம் உடஞ்சி செதறி ஆரம்பிச்சுட்டு அந்தால ஒரு கப்பு தண்ணியை கோரி அப்படியே ஊற்றி விட்டு அந்த இடத்த தூத்து விட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம பழி வாங்கியே ஆகணும்னு அவங்க அப்பா சொன்னாலும் சிவகுமார் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாருங்க. இப்போ தான் நார்மலாக இருந்த இவங்க குடும்பம் அமானுஷத்தினால் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் சிவகுமாரோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக மாறிக்கிட்டே வருதுங்க. என்ன ஆச்சுன்னா நடு ராத்திரி இவர் அன்டயத்தில் எங்கேயோ எந்திரிச்சு வெளியே போகிறாருங்க அடிக்கடி. ஆனால் இவங்க அம்மா இருந்துட்டு கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டும் எதுவுமே சொல்லலை, ஏன்னா இவன் சும்மா போகிறான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் சிவகுமாரோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது. ரொம்பவுமே கொடூரமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே சாப்பிட்ற அளவை தாண்டி ரொம்ப பயங்கரமாக எல்லாருக்குள்ள சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவருடைய நடவடிக்கை ரொம்பவுமே மாற்றமாக இருந்தோட்டி இவன் நைட்டு எங்கே தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணோட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இவனை வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க. இவன் நேராக ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போய் நிற்கான். அதாவது என்னென்னா 3 முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி ஒரு ரோடு இப்படி ஒரு ரோடு போவோம். அந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த முச்சந்தியில் போய் அப்படியே நிற்காருங்க. நின்றுட்டு இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வீட்டுக்கிட்ட வந்துடுறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் காலைல எந்திரிச்சு பார்க்குறாங்க. காலைல எந்திரிச்சு பார்த்தோட்டி அந்த இடம் இருக்குது தெரியுமா, என்னது அந்த பில்லி சூனியம்லாம் ஒரு இடத்துல வச்சாங்க பாருங்கள் வீட்டு வாசலில், அந்த இடத்துல சமணக்கால் போட்டு உட்காந்துருக்காருங்க. இவங்க பார்த்தோட்டி இவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம். அந்த பில்லி சூனியம் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பயப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது சாமியார்கிட்ட போவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து அவருக்குமே தெரிஞ்சுட்டு நம்மளை எங்கேயோ கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ரூமை பூட்டிட்டு ரூமை விட்டு வரவே மாட்டேங்கிறாருங்க. வரவே மாட்டேன்னு இவர் வா போவோம்னு அவங்க அம்மா அப்பா வெளியே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா வரமாட்டேன்னு கத்துறாங்க. கத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் அவர் குரலை தாண்டி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான குரலில் யாரோ சவுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குதாங்க. இவங்க அப்பா உடனே ஆட்களை கூப்பிட்டு வந்து கதை உடச்சிட்டு பார்க்குறாராம். அவரு பார்த்தா ஒரு மாதிரி ஒரு பொசிஷனில் படுத்துருக்காராங்க. என்னென்னா கட்டில் இருக்கும் தெரியுமா, கட்டிலில் படுத்துருக்காரு. தலையை மட்டும் அந்த கட்டிலோட எட்ஜில் கீழே போட்டு அண்ணாக்க பார்க்க படுத்துருக்காராங்க. உடனே இவங்க தூக்கிட்டு சாமியார்கிட்ட போகலான்னு முடிவு பண்ணும்போது இவர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, செந்தில்குமார் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு என்னை இப்படி எதுவும் பண்ணாதீங்க, நம்ம நாளைக்கு போவோம், இன்றைக்கி எனக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்குது, ஒரு வேலை விஷயமாக நான் ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நாளைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. சொன்னோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் இருந்துக்கிட்டு சரி பையன் தான் சொல்லிட்டானா, பையனே வாரேன்ட்டோம்ல, நம்ம நாளைக்கு பையனை கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இதே மாதிரி செந்தில்குமார் எந்திரிச்சு வெளியே போகிறாருங்க.
வெளியே போயிட்டு பார்த்தா அதே இடத்துல உட்காந்துருக்காரு. எந்த இடத்துல அந்த பில்லி சூனியம் வச்சாங்க தெரியுமா, அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு கருப்பு உருவம் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்குங்க. அவங்க அம்மா எந்திரிச்சு பார்க்கும்போது தெரியுது அவங்க பையன் இருக்காங்க. அவங்க பையன் பக்கத்துலேயே ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலையாம். உடனே அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி எங்கே நம்ம பையனை பாருங்க. அவங்க அப்பாவும் கண்ணால் பார்க்குறாங்க. அவங்க பையன் உட்காந்துருக்காங்க. அவங்க பையன் பக்கத்துலேயே ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக விறுவிறுன்னு போயிட்டு அவங்க அப்பா வந்து நெத்தியில் டக்குன்னு திருநாரை பூசி விட்டுறாங்க. திருநாரை பூசி விட்டு தான் சுயநினைவுக்கே வந்துட்டு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு கேட்குறாங்களா. பையன்ட்டு இதெல்லாம் சொன்னால் ரொம்ப பயந்துருவான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை தங்கம் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து படுக்க வச்சிட்டாங்களாங்க. மறுநாள் காலையில் வந்து செந்தில்குமாரை வந்து பூசாரிக்கிட்ட கூட்டு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தா செந்தில்குமாரை ஆளை காணோம். அவர் எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியலங்க. பார்த்தா ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு லெட்ரு எழுதி வச்சுருக்காருங்க. லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா, அம்மா நான் வேலை விஷயமா வெளியூர் போகிறேன், மும்பைக்கு போகிறேன், என்னை யாருமே தேட வேண்டாம், நான் எங்கே இருந்தாலும் பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிட்டா தெரியுமா, அந்த பொண்ணோட லவ் ஃபெயிலியரில் தான் செந்தில்குமார் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்து நைட்டாக ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்குமே பயங்க. ஏன்னா பையன் ஒத்தையில் ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அது போக அவன் மேலே பில்லி சூனிய ஏவல் வேறு வச்சுருக்காங்க. ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே பூசாரிக்கிட்ட போகிறாங்க. பூசாரி சொல்கிறாரு, உங்கள் பையன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் பையனுடைய முடி யார் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் கொண்டு வாங்க, நம்ம அதை வச்சு பில்லி சூனியத்தை வந்து நம்ம இப்போதைக்கு எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மும்பைக்கு போயிட்டார். மும்பையில் அவர் எங்கே போகிறாரு என்ன ஏது யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர் எப்படியும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவரே எப்படியும் ஒரு 1-2 மந்த்ஸில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த பில்லி சூனிய ஏவலை மட்டும் எப்படியாவது எடுத்து விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பில்லி சூனிய ஏவலை வந்து எடுத்து விட்டுறாங்க பூசாரியை வச்சு. அப்போ பூசாரியே இருந்துக்கிட்டு குட்டி சாத்தானை தான் வந்து ஏவி விட்டுருக்காங்க. அந்த குட்டி சாத்தான் கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க பையன் வாழ்க்கையவே அழிச்சிருக்கும். நல்ல வேலைக்கு நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னு சொல்லி அந்த பூசாரி சொல்கிறாருங்க. அந்த துஷ்ட சக்தியுமே எடுத்து விட்டாச்சு, அந்த ஏவல் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா, இவர் மும்பைக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லைங்க. இவர் வந்து சென்னைக்கு போகிறாருங்க. ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி மும்பை அப்படி இப்படின்னு சொன்னாலாம் நம்மளை தேட மாட்டாங்க, சென்னைன்னு சொன்னால் கண்டிப்பாக தேடிடுவாங்கன்னு ஒரு முடிவு பண்ணனால தான் இவர் மும்பைன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு சென்னைக்கு போகிறாருங்க. சென்னைக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேலையும் இல்லை எதுவுமே இல்லை, சும்மா தாங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காரு எனக்கு வேலை கிடச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி. நிறைய இடத்துல வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க. வேலை தேடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துலையுமே வேலை கிடைக்கவே இல்லை. அப்போ என்னென்னா ஒரு துணிக்கடையில் வந்து வேலை கேட்குறாருங்க. அப்போது அந்த துணிக்கடையில் வந்து இருந்த மேனேஜர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசிக்காரருங்க. அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி இருக்குன்னு தெரியுமா, இப்போ தான் அதை ஒரு மாவட்டம் ஆக்கிட்டாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 2009 காலகட்டத்திலலாம் வந்து தென்காசி வந்து திருநெல்வேலிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அந்த தென்காசியை சேர்ந்த ஒருத்தர்னால இவர் வந்து கன்னியாகுமரிங்கிறனால சரி நமக்கு ரொம்ப நெருங்கிய ஊராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி விசாரிக்கிறாரு. இவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே கிடையாது, என்னை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் நல்லா வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க செந்தில்குமார். அப்போ உடனே இருந்துக்கிட்டு அந்த மேனேஜரும் ஓகே நான் உனக்கு வேலை தரேன், இந்த மாதிரி வேலை உனக்கு தங்குற இடமும் தந்துடுவோம் சாப்பாடும் தந்துடுவோம். இவருக்கும் ஓகேன்னு சொன்னோட்டி இவர் அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. வேலை பார்க்க ஆரம்பிச்சோட்டி என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு சேட்டுங்க முதலாளி. அந்த துணிக்கடை நகைக்கடை எல்லாமே அந்த காலத்தில் வந்து சேட்டு தான் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அந்த துணிக்கடையோட முதலாளி வந்து சேட்டு யார், மகாராஷ்டிராவில் உள்ள சேட்டு. அப்போ அவர் சேட்டு வந்து குடும்பத்தோடு இங்கே தான் வச்சுட்டு வர்றாரு. எங்கே சென்னையில் பொழப்புக்காக வந்தவர் கடையை போட்டு இங்கே தான் இருக்காருங்க. அப்போ அந்த சேட்டு வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி தான் அந்த கடைக்கு வருவார். எதுக்குன்னா வேலை எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி வரும்போது நம்ம செந்தில்குமாரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பையன் யார் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கிட்ட கேட்டோட்டி, புதுசாக வேலைக்கு எடுத்திருக்கோம், இந்த மாதிரி எங்கள் ஊருக்கார பையன் தான், இவனுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது, அனாதை தான், ஸோ அதனால் வேலை போட்டிருக்கோம், நல்லா வேலை பார்க்க இவனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஒட்டி சேட்டு இருந்துக்கிட்டு நம்ம செந்தில்குமார்கிட்ட பேசுகிறாரு. தம்பி நீங்கள் என்ன யார் என்னன்னு ஒட்டி அவருமே அவரை பற்றி சொல்கிறாரு. நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாருங்க. இப்போ அப்படியே ஊரில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்குமாரோட அப்பா அம்மா இருந்துக்கிட்டு பையன் எப்படியும் ஒரு 2-3 வாரம் கிட்ட ஆயிட்டு இவனோட தகவல் எதுவுமே வரல. கடிதாசி ஏதாவது போடுவானான்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. என்ன ஆனானே தெரிலன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு அக்கா கெட்டி கொடுத்தாங்க தெரியுமா, அந்த அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
அவன் போயிட்டாம்லாம், அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான், அவனா வரணும்னா வருவான், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க வைக்காதீங்க, நம்ம போய் மும்பையிலலாம் தேட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்களுமே ஆமாம் மாமா அத்தை, இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணாதீங்க, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. இவங்களுக்குமே ஓகே அப்படின்னு இருக்கு. இதே நேரத்தில் செந்தில்குமார் வந்து அந்த கடையில் நல்லாவே வேலை பார்த்துட்டு வர்றாரு. வேலை பார்த்து நல்லா கொஞ்சம் சம்பளம்லாம் நிறைய கொடுக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சேட்டு முதலாளி இருக்காது தெரியுமா, அவருக்கு வந்து செந்தில்குமார் மேலே ரொம்பவுமே ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுங்க. ஈர்ப்புனா எப்படின்னா, ஒரு இனம் புரியாத பாசம் ஏற்படுதுங்க. அவனை பார்த்தா ஏதோ ஒரு பையனை பார்க்குற ஃபீலில் அவனுக்கு வந்து ஒரு பாசம் ஏற்படுதுங்க. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி சேட்டு கடைக்கு வராரு. கடைக்கு வந்து செந்தில்குமார் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட கடன் நிலவரத்தை கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ண எல்லாத்துக்குமே அவங்க கடையில் உள்ளவங்களுக்குலாம் ஓரளவு ஒரு பொறாம குணமானது ஏற்படுதுங்க. ஏன்னா முதலாளி வந்து செந்தில்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு, நம்ம யார்ட்டையுமே இது பண்ண மாட்டேங்காரு, செந்திலே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. அவனுக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷனு பதவி உயர்வுலாம் வந்து கொஞ்சம் விட்டால் மேனேஜர் போஸ்டிங்கே ஆப்பு வச்சுருவான்னு சொல்லிட்டு அந்த தென்காசிக்காரருக்கே வந்து பயங்க. ஏன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்போது உடனே தென்காசிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, இவனை கொண்டு போய் ரூமில் விட்டுறாரு. அவருக்கு என்ன தான் பயம் இருந்தாலும் ரொம்ப பொறாமை இவன் மேலெலாம் இல்லை. ஆனால் மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு அப்படி கிடையாது, இவன் மேலே ரொம்பவுமே பொறாமை. ஏன்னா லேட்டாக வந்தவனுக்கே இவ்வளோ மரியாதையான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டாக ஒரு நாள் எல்லோரும் வந்து குடிச்சிட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரூமில் வச்சு. ரொம்பவுமே கொடூரமாக அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகுது, மறுநாள் வந்து கடைக்கு வராரு. கடைக்கு வரும்போது அங்கே இங்கேன்னு தழும்பு இதாக இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இவங்க தான் அடித்தாங்க அப்படின்னு டைரெக்டாக சொல்ல, ஏன்னா அவங்களோட வேலையும் பேரக்கூடாது அப்படிங்கிறனால சூதானமாக முதலாளிக்கிட்ட எப்படி சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு இங்கே சேஃப்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாளியுமே புரிஞ்சுக்கிறாரு. முதலாளி இந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க எல்லாருமே செந்தில்குமாருக்கு முன்னாடிலேருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாரையும் அட் அ டயத்தில் நம்ம தப்பு சொல்லி அனுப்ப முடியாது. ஸோ நம்ம செந்திலை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்காரு சென்னையில். அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து செந்திலை வந்து தங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி செந்தில் நீ அங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செந்திலுமே ஓகே முதலாளின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுறாருங்க. கெஸ்ட் ஹவுஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேலைக்காரி மட்டும் வச்சுருக்காங்க. எதுக்காகனா செந்திலுக்காக. செந்திலுக்கு புரியவே மாட்டேங்குது, எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ கேர் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு வேலை பார்க்குறோம் இவங்ககிட்ட, நமக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து வேறு வேலைக்காரியெல்லாம் கொடுத்து அந்த லெவலுக்கு இவங்க பண்ணுறாங்களே, எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செந்திலுக்கு வந்து ரொம்பவுமே டவுட்டு. இந்த டவுட்டு வந்து ஒரு பயத்தை கிளப்புதுங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஓரளவு நல்லது பண்ணால் ஏற்றுக்கலாங்க. நமக்கு ரொம்பவுமே நல்லது பண்ணால் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரும். இவன் எதுக்கு நமக்காக இவ்வளோ நல்லது பண்ணுறான், இவன் எதுக்கு நமக்காக இவ்வளோ வக்காலத்து வாங்குறான், ஏதோ நம்மளை வச்சு பிளான் போடுறானா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரதாங்க செய்யும். இதே மாதிரி தான் செந்தில்குமாருக்கு டவுட் வந்துச்சு. அப்போ தான் அவர் தென்காசி நண்பர் இருக்கார் தெரியுமா, அந்த மேனேஜர், அவர்கிட்ட அண்ணே என்னண்ணே இந்த மாதிரி ஓனர் ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாரு வைக்கிறாருன்னு ஒட்டி எனக்கே தெரில, இவனை அவர் வந்து வாரத்தில் 2 நாள் தான் வருவார், அவரை பற்றி பர்சனலாலாம் ரொம்ப தெரியாது, நீ தான் கூடயே இருக்க, நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு, ஸோ என்ன ஏதுன்னு நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரில, அவர் என்கிட்ட ஏதாவது பேசினா வச்சா நான் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோட்டி இவருக்கு என்னென்னா சரி ஓகே நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குறாங்க தெரியுமா அந்த வேலைக்காரி கெஸ்ட் ஹவுஸில், அந்த கெஸ்ட் ஹவுஸில் உள்ள வேலைக்காரிக்கிட்ட போயிட்டு இந்த ஓனர் யார் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்காரி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு 5-6 வருஷமாகவே இவர்கிட்ட வேலை பார்க்குறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இவர் வந்து அந்த மகாராஷ்டிராவிலேருந்து இங்கே வந்த ஃபேமிலினால இவங்க வந்து நல்ல பணக்கார ஃபேமிலி, இங்கே வந்து கடை போட்டு நல்ல வீடெல்லாம் கட்டி வெல் செட்டிலாக தான் இருந்தாங்க, இவங்களுக்கு ஒரு பையன் உண்டு, இவர் என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் இவங்க பையன் வந்து அப்படி கிடையாது, அவன் 1ஆம் நம்பர் கேடு கட்டவன், பொம்பளைங்க மேலே ரொம்பவுமே ஈர்ப்பு கொண்டு வந்தாங்க. அதாவது நான் சொல்லி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 18+னால உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பொண்ணுங்க மேலே எந்த அளவுக்கு ஈர்ப்பு கொண்டவன்னு நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நிறைய பொண்ணுங்களை, ஏன்னா பணக்காரன் வேறு பார்த்திங்களா, நிறைய பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணுறது, அட் அ டைமில் நிறைய பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, அப்படி ஒரு கேவலமான பையன் தான் இவங்களோட பையன். அப்போ என்ன ஆகுது, இதே மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டில் இவனுக்கு வந்து செய்வனை வச்சுருக்காங்க. செய்வனை வச்சு ஒட்டி இவன் கொஞ்ச நாளில் என்ன ஆயிருக்கான்னா, கொஞ்ச நாள் அப்படியே அந்த செய்வனை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு இவன் சாப்பிட முடியாமல் ரொம்பவுமே ஒல்லியாகி சீரழிஞ்சி நூல் பட்டு செத்து போனானாங்க. வெறும் 25 வயசில். எப்படி வெறும் 25 வயசில் அந்த செய்வனையினால் ரொம்ப சாப்பிடாம தண்ணி கொடுக்காம இருந்து ரொம்பவுமே மெல்லீஸாக, அது உருகி போனால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப மெல்லீஸாக உடம்பானது உருகி போய்
ரொம்ப கேவலமாக வந்து செத்துட்டான். அதுலேருந்து அந்த சேட்டுக்கும் சரி அந்த சேட்டோட மனைவிக்குமே சரி அந்த மகனோட பாசம் ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பையன் தானே, அவன் தப்பே பண்ணாலும் பையன் தானே அப்படிங்கிறனால அந்த பையனோட பாசம் வந்து ரொம்பவுமே அவருக்கு ஏங்கிட்டே இருக்குமா. அப்போ தான் வந்து இவர் புரிஞ்சுக்கிறாரு, யார் செந்தில் புரிஞ்சுக்கிறாரு, நமக்கும் 26 வயசு தான் ஆகுது, அவர் பையன் மாதிரியே நம்மளும் வந்து ஒரு பையனால் அனாதைங்கிறனால தான் நம்மளை வந்து இது பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் செந்திலுக்கு ஒரு குடும்பமே இருக்குங்கிறது செந்திலை தவிர யாருக்குமே தெரியாது. செந்தில் இன்னுமே ஒரு அனாதை வேஷம் தான் போட்டுட்ருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க. யாரெல்லாம் வராங்கன்னா அந்த சேட்டோடைய மனைவியும் வராங்க. அப்போ இங்கே வந்து இவர் மட்டும்தான் இருக்கார். இவரும் வேலைக்காரின்னு தான் இருக்காங்களா. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து சொல்கிறாருங்க, இந்த மாதிரி அவருடைய கதையை ஃபுல்லாக சொல்கிறாரு. எனக்கு ஒரு பையன் இல்லை, நீ அனாதை பையன் சொன்னோட்டி எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என் பையனை மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் உனக்கு அவ்வளோ பாசம் காட்டினே வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவர் வந்து ஆல்ரெடி வேலைக்காரி சொன்ன மாதிரியே தெரிஞ்சிக்காத மாதிரி நார்மலாக கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த செய்வனை வச்சது எதுவுமே வந்து சொல்லலை. சும்மா வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி என் பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி சேட்டோட மனைவியும் இருந்துக்கிட்டு, ஆமாம் என்னுடைய பையன் மாதிரி தான் உன்னை வந்து நாங்கள் பார்க்குறோம், அவர் என்கிட்ட எல்லாத்தையுமே உன்னைய பற்றி சொல்லியிருக்காரு, நாங்கள் உன்னை வந்து ஒரு பையன் மாதிரி தான்மா பார்க்குறோம் வைக்கிறோன்னொட்டி இவனுக்குமே வந்து இப்போ ரொம்ப இதாகிட்டுங்க. என்னென்னா ஆல்ரெடி அம்மா அப்பாலாம் இருந்தாலும் இவங்க நல்ல பணக்கார ஃபேமிலி, இவங்க கூட நம்ம இருந்தோம்னா நம்ம ரொம்ப பணக்காரன் ஆயிடலாம் கொஞ்ச நாளில் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆகிறோம். ஒரு பையன் ஸ்தானத்தில் அந்த சேட்டுக்கும் சேட்டோட மனைவிக்குமே இவன் நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஆகி எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றதா இருக்கட்டும், ஃபேமிலியாக சேர்ந்து மூவிஸ் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழித்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் அவன் தங்கியிருக்கான் தெரியுமா, அந்த கெஸ்ட் ஹவுஸில் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்னென்னா அவன் வந்து ஒரு ரூமில் படுத்திருப்பாங்க. அந்த ரூமில் சுற்றி வௌவால் அடிக்கடி வந்துட்டு போகுது இரவு நேரங்களில். குறிப்பாகவே இரவு நேரங்களில் வௌவால் வந்தாலே ஒரு அபசகுணமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அவரும் யோசிக்கிறாரு. யார் யோசிக்கிறார்? செந்தில்குமார் யோசிக்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் வௌவால்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி. அப்போது வௌவால் ரொம்ப வர ஆரம்பிக்குது. அது போக இவர் படுத்திருக்கும் போது ஃபுல்லாக இவர் பக்கத்தில் யாரோ படுத்திருக்கிற மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகுங்க. இவர் டக்குன்னு எந்திரிச்சு பார்ப்பாரு. இவருக்கு ஒன்றுமே தோணாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் படுத்தே இருப்பாருங்க. படுத்திருக்கும் போது யாரோ இவரை போட்டு நெரிக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது என்னென்னா ரொம்ப மூச்சு திணறலாகவும் கை காலெலாம் வந்து யாரோ பிடிச்சி வச்சுருக்க மாதிரி இருக்கும். கை காலெலாம் ரிலீஃப் பண்ணிட்டு எந்திரிக்கலாம்னு சொன்னால் முடியாது அவரால். ஆனால் ஏதோ கனவுல மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமாங்க. அப்படி கை காலெலாம் ஸ்டிஃபான மாதிரி இருக்குமா. அப்படி ஃபுல்லாக இருக்கும்போது இவருக்கு வந்து அதனால ரொம்பவுமே தூக்க இன்மைங்கிறது ஏற்படுது. ஏன்னா ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறது. என்னடா நைட்டு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தூங்காமல் இருப்போம், அப்போ தான் நைட்டு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இவர் தூங்காமல் ஜஸ்ட்டு படுத்தே இருக்காருங்க. படுத்தே இருந்தோட்டி இவர் பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தோட்டி இவர் அப்படியே மெல்ல கண்ணை திருப்பி அப்படியே பின்னாடி திரும்புறாரு. ஒரு கருப்பு உருவம் அவர் பக்கத்தில் அப்படியே படுத்துருக்குங்க. நல்ல கருன்னு ரொம்ப அந்த பார்த்தாலே அது ஒரு மனிதன் இல்லை, பார்த்தாலே பேய் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த இடத்துல படுத்துருக்குங்க. படுத்த உடனே இவருக்கு பதறி அடிச்சுட்டு எந்திக்கிறாருங்க. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருங்காரு டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதனால வேலைக்காரி அம்மா மறுநாள் காலைல வந்துட்டு, என்ன தம்பி வெளியே சோஃபாவில் படுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது இருந்துக்கிட்டு அந்த வேலைக்காரி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் எனக்குமே அப்படி நடந்திருக்கு. நான் இரவு நேரங்களில் ஒரு 7-8 மணிக்கெலாம் இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது வௌவால்கள் ஸ்டார்டிங்கில் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு அமானுஷமான குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான குரல்லாம் அடிக்கடி கேட்கும். அதுதான் ஏதோ ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியாகவே எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டு இருந்துச்சு. இப்போ உங்களுக்கும் அப்படி தோணுது. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாருங்க. இப்போ தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வந்து ரிவீல் ஆக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் இருக்கார் தெரியுமா, ஓனர் வந்து தென்காசிக்காரரை வந்து கூப்பிட்டு விட்றாருங்க அவருடைய வீட்டுக்கு. அப்போ தென்காசிக்காரர் வந்து போகிறார். யார்? நம்ம முத இவரை வேலைக்கு எடுத்த மேனேஜர் சொன்ன தெரியுமா, அவர். அப்போ இவர் வீட்டுக்கு போனாட்டி இவர் ஓனர் வந்து குடிச்சிட்டு இருக்காருங்க. அந்த சேட்டு
குடிச்சிட்டு இவர்கிட்ட வந்து கேட்குறாரு, இவனை பற்றி உண்மையாக உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா, யாரை பற்றி, செந்தில்குமாரை பற்றி உனக்கு உண்மையாக எல்லாமே தெரியுமா தெரியாதான்னு இந்த மாதிரி அவன் வந்துட்டு அனாதைன்னு சொன்னான் வச்சான்னு இவரும் வந்து எதுக்காக கேட்டார்னா, அவனை வந்து தத்தெடுக்க போகிறேன், அவன் நாளை பின்னா அனாதை இல்லை அப்படி இப்படின்னு தெரிஞ்சிட்டுனா பிரச்சனை ஆயிரும், அவனை நான் என் பையனாக தத்தெடுத்து என்னோட வாரிசாக அறிவிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு சேட்டு. அப்போது வந்து என்ன சேட்டு இப்படி சொல்கிறீங்க வைக்கீங்க அப்படின்னு தான் அந்த சேட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் போட்டாங்க தெரியுமா, அப்போ போடும்போது இவங்க பையனுக்கு வந்து அந்த பில்லி சூனியம் ஏவல் போட்டது இந்த சேட்டுக்கே தெரியுமா, தெரிஞ்சும் இது மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் விட்டாராங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்பவுமே அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சா, அதுலேருந்து பையனை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த கெஸ்ட் ஹவுஸே வாங்கினாராம். அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் பையனை தங்க வச்சாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரொம்பவுமே வினோதமான விஷயங்கள் நிறைய நடந்துச்சான். பையன் நடுராத்திரியில் ரொம்ப அதிகமாக கத்துவானான், என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குமா. அந்த கெஸ்ட் ஹவுஸில் வச்சு தான் அவன் இறந்தே போனானா அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து யார்கிட்ட, தென்காசிக்காரர்கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தென்காசிக்காரர் சேட்டு என்ன சொன்னாலும் நான் வந்து உன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு செந்தில்குமார்கிட்ட சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயத்தை ஃபுல்லாக செந்தில்குமார்கிட்ட சொல்கிறாரு. அப்போது செந்தில்குமாருக்கு புரிய வருது, அந்த பையனோட அமானுஷ ஆத்மா அப்படி இல்லைன்னா அந்த ஏவல் பண்ணி விட்டாங்க தெரியுமா, அந்த அமானுஷ ஆத்மா தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏவல் பண்ணவங்க அந்த ஒருத்தங்களுக்கு தான் ஏவல் வைக்க முடியும், அவங்க இறந்துட்டாலோ இல்லை அந்த ஏவலை முறிச்சிட்டாலோ அந்த ஏவல் இனிமேல் வராது. அப்போது அந்த பையன் இறந்துட்டான், அப்போது அங்கே இருக்கிறது அந்த பையனோட ஆத்மா தான், ஏவல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாருங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, இங்கே இருந்தால் நமக்கு ரொம்ப ஆபத்தாயிரும், இங்கே இருந்தால் கொஞ்ச நாளில் நம்மளை சோழியை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக பயந்து மதுரையில் உள்ள அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சேட்டு எல்லாத்துக்குமே இவன் எங்கே போனானே தெரில, என்னடா இவன் திடுதுப்புன்னு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு சேட்டுலாம் ரொம்பவுமே பயந்துட்டார். இவனை கான்டாக்ட்லாம் பண்ணி பார்க்காங்க, இவன் கான்டாக்டே பண்ண முடியல. இவன் என்ன பண்ணிட்டான்னா, திடீர்னு நைட்டோட நைட்டாக மதுரையில் உள்ள அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டான். நடுராத்திரில் தம்பி வந்து கதவை தட்டுறாங்க. உள்ளே திறந்து விட்டோட்டியே தம்பியை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவுமே ஆனந்தம். ஏன்னா பல வருஷங்கள் கழிச்சு தம்பி இப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ வா தம்பி உள்ளவான்னு கூப்பிட்டு இவன் வந்து அப்படியே அமைதியாக தாங்க இருக்கான். யாருக்கிட்டேயுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்பவுமே அமைதியாக தான் இருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அவங்க அக்கா வந்து இவன் இவ்வளோ நாள் எங்கே இருந்தா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவனே இத்தனை நாள் வந்து எங்கெல்லாமோ இதாகி வந்திருப்பான், நீ வந்த உடனே எதுவும் அவன்கிட்ட கேட்காத, அவனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஏதாவது இருந்தால் கூடு, நீ அவன்கிட்ட எதுவுமே பழசை பற்றி கேட்காத வைக்காத, அவனே வந்து நம்மள்கிட்ட சொல்லுவான், நீ தயவு செஞ்சு எதுவும் அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே சொல்கிறாங்க. அப்போ அவங்க அக்காவை வந்துட்டு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அவன் எப்படி சாப்பிட்டானா, அந்த வீட்டில் உள்ள மொத்த சாப்பாடுமே காலியானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ சாப்பாடையும் சாப்பிட்டானாங்க. அவங்க அக்காவுக்கு வந்து ரொம்பவுமே கவலையாக இருந்துச்சு. ஏன்னா தம்பி வந்து இவ்வளோ நாள் பசியில் வாடி இருக்கான், அதான் இப்போ சாப்பிட்றான் போலன்னு நினச்சிட்டு அவங்க விட்டுட்டாங்க. விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டோட நைட்டாகவே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி தம்பி வந்திருக்கான்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே கன்னியாகுமரியில் இருக்காங்களா அவங்கள. அப்போ அந்த மாப்பிள்ளை வாங்கி பேசிட்டு, அத்தை இவன் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம், நானே கொஞ்ச நாள் கழித்து மாப்பிள்ளை அங்கே கூப்பிட்டு வரேன், ஏன்னா அவன் இப்போ தான் வந்திருக்கான், எடுத்த உடனே நம்ம எல்லோரும் போய் ரொம்ப முன்னாடி நின்றுட்டு ரொம்ப அவன்கிட்ட ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்டால் அவங்க கூட கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுவான். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணோன்னு சொல்லி ரொம்பவுமே மெச்சூரிட்டியாக டீல் பண்ணுறாருங்க. யார், செந்தில்குமாரோட மாமா, அதாவது அவங்க அக்கா ஹஸ்பண்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்குமார் வந்து என்ன தான் இங்கே இருந்தாலுமே ரொம்ப யாருக்கிட்டேயுமே பேச்சு கொடுக்குற மாட்டேங்காரு, ரொம்பவுமே ஒரு வித்தியாசமாகவே நடந்துக்கிறாருங்க. என்னென்னா, ஏதோ ஒரு அமானுஷத்தினால தாக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு வித்தியாசமாகவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இது வந்து அவங்க அக்காவுக்கு வந்து தெரியுதோ இல்லையோ, ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையனுக்கு நல்லாவே தெரிய வருதுங்க. அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையன் வேறு யாருமே இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்மள்ட்ட சொன்னார் தெரியுமா, அந்த சப்ஸ்கிரைபர் தான். அவர் தாய் மாமா தான் வந்து செந்தில்குமார்னு சொல்லியிருப்பாங்களா. அப்போது என்ன ஆகுன்னா, மாமாவை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தோட்டி மாமாவை வந்து மாமாட்ட போய் ரொம்ப அதிகமாக இவர் விளையாட ஆரம்பிக்கிறார். விளையாடும் போது இவர் வந்து ரொம்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறாருங்க. இவர் வலுக்கட்டாயமாக போய் விளையாண்டாலும் பிடிச்சி தள்ளி விடுறாரு, செவுட்டில் அடிக்கிறாரு. அப்போ சின்ன பையனை இப்படிலாம் அடிச்சொட்டி அவங்க அக்காவுக்கு வந்து ரொம்பவுமே இது திட்டுறாங்க, என் பையனை இப்படி வைக்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் தம்பியோட நடவடிக்கை சரியில்லை, தம்பி என்னதான் கோவக்காரனாக இருந்தாலும் இப்படி சின்ன பசங்கள்ட்டெல்லாம் காட்ட மாட்டானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா, நைட் ஒரு மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க.
சத்தம் கேட்டோட்டி அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் தெரியுமா, அவர் எந்திரிச்சு ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன் பண்ணி லைட்டை போடுறாரு. பெருச்சாளி இருக்குது தெரியுமா, பெருச்சாலியை எடுத்து அதை தலையை பிச்சு அந்த ரத்தத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. யாரு? செந்தில்குமார். இது உண்மையாக நடந்துச்சாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவர் கதவை திறந்து லைட்டை போடுறாரு, பெருச்சாலி இருக்கும் பாருங்க, இவ்வளோ தட்டிக்கு இருக்கும், அந்த பெருச்சாலியை பிச்சு அதை குடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு செந்தில்குமார். அவருக்கு பார்த்தோன்னு பதறி போய் உடனே பறக்க ஓடி அவங்க மனைவி செந்தில்குமாரோடைய அக்காவெல்லாம் எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டுட்டு அவங்களும் இதே காட்சியை பார்க்குறாங்க. அவன் யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை விட மாட்டேங்கான். அதை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு அமானுஷத்தின் மொத்த உருவமாக இருக்கான் செந்தில்குமார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துட்டு வேலையை என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் அடித்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏதோ அந்த பழைய பில்லி சுனி ஏவல் இன்னும் இவனை விட்டு போல உடனே நம்ம பூசாரியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பூசாரியை போய் மறுநாளே அங்கே எங்கள் கன்னியாகுமரியிலே வச்சு பார்க்குறாங்க பூசாரியை. அப்போ கன்னியாகுமரியில் உள்ள பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் அப்போவே பில்லி சூனியத்தெல்லாம் எடுத்துட்டேன், இது வேறு ஏதோ ஒன்று தான், உங்கள் பையனை தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு காலங்காத்தால அப்போ வந்து பெரிய வசதி உள்ள ஃபேமிலி கிடையாது பார்த்தீங்களா, வாடகை கார் பிடிச்சி அவங்க பையன் யார் நம்ம சப்ஸ்கிரைபரு, அவங்க அம்மா அப்பா அதாவது செந்தில்குமாரோட மாமா அக்கா எல்லாரும் சேர்ந்து செந்தில்குமாரை காரில் தூக்கி போட்டு போகிறாங்க. காரில் தூக்கி போட்டு போகும்போது இவர் ரொம்ப அப்நார்மலாக இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட செந்தில்குமாரோட மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, மயக்க ஊசி போட்டு தாங்க கூப்பிட்டே போகிறாங்க காரில். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த லெவலுக்கு அவர் ஆக்ரோஷமான ஒரு ஆளாக மாறி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன பையன் ரொம்பவுமே வெஞ்சன்ஸை ரொம்பவுமே கொடூரமாக நடந்துக்கிறாரு. ஒரு சாப்பாடு இல்லாமல் எல்லாத்தையும் பயங்கரமாக சாப்பாடை போட்டு சாப்பிட்றாரு. அதுபோக பசியில் இந்த எலியெல்லாம் பிச்சு அந்த பெருச்சாலியெல்லாம் பிச்சு திங்கும்போது அது கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விறுவிறுன்னு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. சாமியார்கிட்ட கூப்பிட்டு போனாட்டி சாமியார் வந்து இது பில்லி சுனிய ஏவெல்லாம் கிடையாது, இது ஒரு ஆத்மா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி பூஜையெல்லாம் போட்டு யார் என்னன்னு பார்க்கும்போது இது கண்டிப்பாக பில்லி சுனிய ஏவல் கிடையாது, ஏதோ ஒரு ஆத்மாவோட வேலை தான். அந்த ஆத்மா யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணும்போது தான் அந்த ஆத்மா யாருன்னா, இவர் சென்னையில் இருந்தார் தெரியுமா, அங்கே உள்ள சேட்டோட பையங்க அந்த பில்லி சுனி ஏவல்னால இறந்து போயிருப்பான் பாருங்க, அவனுடைய ஆத்மா அங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்கு. அவனுடைய ஆத்மா தான் நம்ம செந்தில்குமாரை வந்து பொசஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சு பண்ணிட்டு செந்தில்குமாரை விட்டு நீ விலகி போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க, என்னோட அப்பா அம்மா வந்து இவனை ஒரு பையன் மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க, என் மேலே காட்டின அன்பை இவன் மேலே காட்டுறாங்க, இவன் மேலே எப்படி காட்டலாம், இவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், இவன் வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் என்னையை பற்றி நினச்சிட்டு இருந்ததை மறக்க வச்சிட்டான், இவனை ஒரு பிள்ளை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவனை நான் தயவு செஞ்சு சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமாக பேச ஆரம்பிக்குது அந்த ஆத்மா. இதை பார்த்தோட்டி இந்த செந்தில்குமாரோட அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ரொம்ப பயந்தோட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஆச்சு, இவர் சென்னையில் தான் வேலை பார்த்தாரு, சென்னையில் அந்த சேட்டுக்கிட்ட தான் வேலை பார்த்தாருன்னு எல்லா விஷயமுமே தெரிஞ்சு போச்சு. இப்போவும் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு ஒரு பூஜை பண்ணுவோம், நாளைக்கு அந்த பூஜை பண்ணி முடித்த உடனே உங்கள் பையனோட உடம்புல இருந்தால் அந்த ஆத்மாவை எடுத்து விட்டுடலாம் நம்ம, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்னியாகுமரியில் உள்ள இவனுடைய வீட்டுக்கு தாங்க கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனாட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டாக திரும்பியுமே செந்தில்குமார் எதிர்த்து வெளியே போக ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ என்னென்னா யார் தெரியுமா பார்க்குறா, அந்த சின்ன பையன் தாங்க பார்க்குறது. யாருன்னா நம்மள்ட்ட கதையை சொன்னார் தெரியுமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அந்த சின்ன பையன் பார்க்குறாரு. மாமா எங்கேயோ எழுந்துச்சி வெளியே போகிறாரு. அப்போது அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடலான்னு சொல்லி கூப்பிடும்போது கரெக்டாக அந்த மாமா இருக்கார் தெரியுமா செந்தில்குமார், அவர் திரும்பி அப்படின்னு சொல்லி ஒரு செய்கை காட்டினாராங்க. அப்படி வாயில் கை வச்சுட்டு அப்படியே அந்த செய்கை காட்டினோடனே இவர் அப்படி பயந்து போயிட்டாராம். சரி அப்படி இப்போ எங்கேயோ மாமா போயிட்டு வர போகிறாங்க, நம்ம தேவையில்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு தான் இவர் செந்தில்குமாரை உயிரோடு பார்த்த கடைசி நாள். யார்? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவர் தாய் மாமாவை உயிரோடு பார்த்த கடைசி நாள். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியுமே சென்னைக்கு ஓடி போயிட்டாராங்க. சென்னைக்கு ஓடி போய் அந்த இவர் வீட்டில் இருந்திருக்காரு. யார் வீட்டில்? அந்த சேட்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்போ போனவாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் எதெல்லாமோ போய் சொல்லியிருக்காரு செந்தில்குமார். கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், எனக்கு வந்து ஃபோன் இல்லை வைக்கலை அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து என்ன மகனாக வந்து ஏற்றுக்கணுன்னு இருக்கீங்களா, அதனால் நான் எப்பவும் போகிற கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே போனால் நான் செல்ஃபோன்லாம் கொண்டு போக மாட்டேன், அங்கே போயிருந்தேன்னு நோட்டி அங்கே அப்படி இருந்திருக்காங்க. அங்கே அப்படி இருக்க போய் ஒரு நாள்லேயே செந்தில்குமார் வந்து அந்த மகனோட ஆத்மா இருந்துச்சு பாருங்கள் ஒரு ரூமில், நான் கூட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அந்த ரூம்லேயே தூக்கு மாட்டி இறந்துட்டாருங்க.
இதுதான் வந்து செந்தில்குமார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட தாய் மாமாவுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் அந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்துட்டாருங்க. ஆனால் இன்னமும் எல்லாரும் வந்து இவர் தற்கொலைலாம் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அந்த ஆத்மானால தான் இவர் இந்த மாதிரி ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அவர் இருந்திருந்தால் எப்படியாவது அந்த ஆத்மாவை வந்து அந்த பூசாரி வெளியே எடுத்து விட்டுருப்பார். ஆனால் அது எதுவுமே இவர் இது பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே இந்த ஆத்மா முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி இவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து தூக்கு போட்டு இறந்துட்டு அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சும் அதுதாங்க நடந்திருக்கும். அந்த பையன் இருக்கான் தெரியுமா, அந்த சேட்டோட பையன், அந்த பையனோட ஆத்மா தான் இவ்வளோ வேலையுமே பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு திகில் உண்மை அமானுஷ சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பயங்கரமாக இருந்தது எந்த இடம் தெரியுமா, அந்த பெருச்சாலியை பிரித்து தின்பாரு பாருங்க. ஐயோ இப்போ நினச்சா கூட புல் அரிக்குதுங்க. பேய் படத்தையே மிஞ்சிரும் அந்த லெவலுக்கு ஒரு உண்மை சம்பவம். யோசிச்சு பாருங்களேன். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட தாய்மாமா லைஃப்பில் இவ்வளோ கதை நடந்துச்சு, இப்போ அவர் உயிரோடே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மொத்த கதையும் சொல்லும்போது நான் கேட்டு அதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் திகில் அமானுஷ உண்மை சம்பவம் நடந்திருந்தாலோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நடந்திருந்தாலும் கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் போடலாம், அதையும் நம்ம வீடியோவில் சொல்லலாம். இன்னொரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.